வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஐயனார் கோயிலை அமைக்க சில முக்கியமான விதிமுறைகள் உள்ளன. வாஸ்து சாஸ்திரம் மனைவசையிலும் கட்டிட அமைப்புகளிலும் நல்ல சக்திகளை உருவாக்குவதை வலியுறுத்துகிறது. ஐயனார் ஒரு காவல் தெய்வமாக திகழ்வதனால் அவரின் கோவில் அமைக்கும்போது வாஸ்து விதிகளை பின்பற்றுவது மிக முக்கியமாகும். ஐயனார் கோயிலை எங்கு அமைக்க வேண்டும், அதன்படி சில வழிகாட்டுதல்கள். கிழக்கு திசை முன்னுரிமை. வாஸ்து விதிமுறைகளில் ஐயனார் கோயிலை கிழக்கு திசை நோக்கி அமைப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. கிழக்கு திசை என்பது சூரிய உதயத்தின் திசை. இது மிக நல்லவாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் விளங்குகிறது. ஐயனார் கடவுளின் சக்தி, பரிபாலனம் மற்றும் காக்கும் தன்மை அதிகரிக்க கோயிலை கிழக்கு நோக்கி அமைப்பது சிறந்தது. கிராமத்தின் எல்லை அல்லது நடுவில். ஐயனார் பொதுவாக கிராமங்களுக்கு பாதுகாவலராக இருப்பதால் கோயிலை கிராமத்தின் எல்லைப் பகுதிகளில் அமைப்பது வழக்கமாகும். இது அவரது காவல்திறனை மேம்படுத்துகிறது. பொதுவாக கிராமத்தின் மேற்கு பகுதியிலும் அல்லது தென்மேற்கு பகுதிகளிலும் கோயில்கள் அமைக்கப்படுகின்றன. ஏனெனில் வாஸ்து சாஸ்திரத்தில் தென்மேற்கு திசை நிறுதி மூல என கருதப்படுகிறது. இது பாதுகாப்பு மற்றும் வலிமையை குறிக்கிறது. அதனுடன் சில சமயங்களில் கிராமத்தின் நடுப்பகுதியில் கோயில்கள் அமைக்கப்படுகின்றன. இது ஐயனார் கடவுளின் சக்தியை அனைத்து திசைகளுக்கும் பரவச் செய்வதாக கருதப்படுகிறது. உயரமான நிலப்பரப்பில் அமைக்க வேண்டும். ஐயனார் கோயிலை அமைக்கும் போது வாஸ்து விதிகளின்படி கோயில் உயரமான நிலப்பரப்பில் அமைக்கப்பட வேண்டும். இதுவே அதிக சக்தி மற்றும் பாதுகாப்பு தரும். உயரமான இடத்தில் கோயிலை அமைப்பது நன்மை தரும் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் இது கடவுளின் ஆற்றல்களை மக்கள் நன்மை பெறும் வகையில் பரப்பும் என்பதாக வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். இயற்கையுடன் நெருக்கமாக. ஐயனார் கடவுள் பொதுவாக இயற்கையின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். எனவே கோயிலை இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பில் அமைப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. அது அடிக்கடி வனப்பகுதிகளில் அல்லது வனத்திற்கருகில் அமைக்கப்படுகிறது. இது ஐயனார் கடவுளின் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழலையை குறிப்பிடுகிறது. நீர்நிலைகளுக்கு அருகில் அமைக்க வேண்டாம். வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஐயனார் கோயிலை பெருமாள், ஆறுகள், ஏரிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் அமைக்கக்கூடாது. நீர் மற்றும் வாஸ்து சக்திகள் ஒருவருக்கு பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சாலை மற்றும் பாதைகளின் அருகில். வாஸ்து விதிகளின்படி ஐயனார் கோயில்கள் பொதுவாக பாதைகளின் அருகில் அமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஊர் பிரவேசிக்கும் இடத்திற்கு அருகில். ஐயனார் மக்கள் பாதுகாப்பு மற்றும் நலம் பெற வேண்டும் என்பதால் ஊரில் நுழையும் சந்திப்புகளில் கோயில்கள் அதிகம் அமைக்கப்படுகின்றன. வடதிசை மற்றும் நமது கருத்துக்கள். வடதிசை என்பது உள்துறை வளம் மற்றும் நன்மைகளை வரவழைக்கும் ஒரு திசை என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. இதற்காக கோயிலின் சில கட்டமைப்புகள் வடக்கை நோக்கி இருக்கலாம். இவ்வாறு வடக்கின் சக்திகளை பயன்படுத்தி கோயிலின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நன்மைகள் கிடைக்கின்றன. காட்டு வழிபாடு மற்றும் காப்பு மரங்கள். ஐயனார் கோயில்கள் பொதுவாக காட்டு வழிபாட்டுடன் தொடர்புடையவை. காட்டு நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட கோயில்களுக்கு வாஸ்து விதிகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மரம் அல்லது தளங்களை தேர்வு செய்வது முக்கியம். ஐயனார் கோயிலுக்கு அருகிலுள்ள மரங்களை காப்பாற்றுவதும் அநேகமாக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆலயத்தின் பரிமாணங்கள். ஐயனார் கோயில் அமைக்கும் பொழுது அதன் பரிமாணங்கள் வாஸ்து விதிகளின்படி சரியாக அமைக்கப்பட வேண்டும். கோயிலின் பரிமாணங்கள் மற்றும் சன்னதியின் அமைப்புகள் நல்ல பரிமாண விகிதத்தை பின்பற்ற வேண்டும். இது ஐயனார் கோயிலின் சக்திகளை சரியான முறையில் நிலைநிறுத்த உதவுகிறது. கிழக்கு முன்காப்பு. ஐயனார் கோயிலின் காப்பு பகுதி பொதுவாக கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது.